ஹல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ஆமென். தேவன் கடந்த 2 மாதங்கள் கண்மனை போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எடுத்து வைக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருந்தார், தொடர்ந்து நல்ல எபினேசராக இருந்தார். அப்பேற்பட்ட நல்ல தேவனை இந்த காலை வேளையில் நம் பாடல் மூலமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி எல்லா சோத்திர பலிகளை ஏறெடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லா கண்களையும் மூடி சிறிது நேரம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து, அண்ட சராசரத்தையும் படைத்து வானமும் பூமியும் எல்லாத்தையும் அவர் நாம் காண்கின்ற அனைத்து சிருஷ்டிகளையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் வாழ்க, இந்த ஆராதனையில் நீர் பெருகுன ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எடுக்கிற ஒவ்வொரு சோத்திர பலிகளும் சமூகத்தில் வந்து எட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என் மேல பாராட்டின எல்லா நன்மைகளை எண்ணி, எல்லா இரக்கங்களை எண்ணி, எல்லா கிருபைகளை எண்ணி இந்த கால வேளையில நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் துதிக்க வந்திருக்கிறேன், சோத்திரிக்க வந்திருக்கிறேன். தகப்பனே, நீ நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி எல்லா சோத்திரங்களை எடுப்போமா? எல்லா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே நன்றி, தகப்பனே எபினேஸ்வரே சோத்திரம். ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேஸ்வரே சோத்திரம். இதுவரை எங்களுக்கு உதவி செய்த நல்ல தேவனே சோத்திரம். வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே சோத்திரம். உம்முடைய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துகிற தேவனே சோத்திரம். உம்முடைய இரக்கங்களை தந்து எங்களை அரவணைக்கிற தேவனே சோத்திரப்பா. இந்த காலவெளியில் உம்மை நான் சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம், நீ சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட பெரிய தேவனை தான் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறீர், நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, அன்று யாக்கோபின் தேவனாக, ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக இருக்கிறீர். இன்று எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீ லீலி புஷ்பம் என்று சொல்லி பார்க்கிறோம், நீ சாரோனின் ரோஜா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மனவாளன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்கள் அன்பு நேசர். ஆண்டவரே, ஆத்ம நேசர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, தினந்தோறு ஆண்டவரே எங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை செய்கிற தேவன். நீர் ஆலோசனை கத்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏகோவா ஷம்மா, நீர் ஏகோவா ரூவா, ஏகோவா ரஃபா. ஆண்டவரே, ஏகோவா ஷாலோம். ஆண்டவரே, ஏகோவா தேவனே. ஆண்டவரே, உமக்கு 1000 நாமங்கள். ஆண்டவரே, எதை சொல்லி இந்த கால வேளையில சோத்திரிப்போம்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, இந்த கால வேளையில் உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகின்ற தேவனே, இன்று எங்கள் மத்தியில உலாவ வல்லவராக இருக்கிறவரே சோத்திரம். நீர்தான் அல்பாவோ ஒமேகாவாக இருக்கிறீர். நீர்தான் எங்கள் வாழ்க்கையில தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீர். எங்களை அழைத்த தேவனாக இருக்கிறீர். தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உள்ளங்கைகளில் எங்களை வரைந்த தேவன், எங்கள் தலைமுடிகளை எல்லாம் எண்ணி வைத்த தேவன். ஒரு தாய் எங்களை அரவணைப்பது போல எங்களை அரவணைக்கிற தேவன். ஒரு தகப்பன் எங்களை தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவன். நீர் எங்களுக்கு நல்ல நண்பனாக இருந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சகோதரனாக நீர் இருந்தீர் அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலுமே நான் சோத்திருக்கிறேன், வாழ்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகில் வந்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக ஆண்டவரே பலியானீரே சோத்திரம். சொந்த ரதத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட தேவனே, இந்த கால வேளையில சோத்திருக்கிற ஆண்டவரே. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்த தேவனே சோத்திர. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நான் வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன் தகப்பனே என்று சொல்லி சிங்காசனத்தில் இருக்கிற வைக்கிற தேவனை நோக்கி பார்த்து, நீர் வாழ்க ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்மோடு சேர்ந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அனைவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? தேவன் ஆராய்த்து கொண்டே இருக்கிறாங்க. கேருபீன்களும் சேராபீன்களும் அவர்கள் இடைவிடாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லி. பார்த்தீங்களா, அவ்வளோ பரிசுத்தமுள்ள அந்த நாமத்தை நம்ம இந்த காலை வேளையில தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம ஒர்ஷிப் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க இடைவிடாமல் தேவன் என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த பரிசுத்தத்தில் அந்த துதியின் மத்தியில் உலாவுகின்ற, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று அதனால தான் அவர் சொல்லுகிறோம். பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட தேவன் நம்மளுடைய துதி பலிகளில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. என் பிள்ளைங்க துதிக்கிறாங்களா? எத்தனையோ நன்மைகள் கடந்த நாட்களில் செய்தல்ல, எத்தனையோ நன்மைகள் அவங்க குடும்பத்தில் செய்தல்ல, இன்னைக்கு நன்றி இருந்து இதயத்தோடு என்னை துதிக்கிறானா என்று சொல்லி தான் பார்க்கிறார். அதனால் தகப்பனே, இந்த கால வேளையில் உண்மையே நான் வாழ்த்துவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், பணிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த கால வேளையில் அனைவரும் எழுது நின்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே, நீர் வாழ்க, நீர் பரிசுத்தர், இந்த பாவியான என்னை ஆராதிக்கும்படியாக நீர் என்னை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி உடைய பாவங்கள் மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை உள்ளும் புறமாக பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, என் துதி பலிகள் உடைய சமூகத்தில் நேரா வந்து எட்டணும்ப்பா. என்னுள் காணப்படுகிற எல்லா அவாத்திரப தன்மையை நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்துள்ளத்தோடு ஆராதிப்போமா? எல்லாம் ஒரு விஷயம், ஒரு 5 நிமிடம் எல்லாம் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் பழுதற்றவர்களாக செல்ல போகிறோம். அவரை ரத்தத்தை நாடி எல்லாம் அறிக்கையிடலாம். கடந்த நாட்களில் தேவன் எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கலாம், எத்தனையோ வேலையில் தீர்மானங்களை தவறி இருக்கலாம், வசனத்தை கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், அவர் விட்டு தூரம் சென்றிருக்கலாம். ஆண்டவரே, என் குறைவை நிறைவாக்குங்கப்பா. அந்த கால வேளையில் என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய சமூகத்தில் தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மை நான் தொழுது கொள்ளுகிறேன் பரிசுத்த அலங்காரத்துடனே. அதனால ஒரே ஒரு நிமிடம் எல்லாம் கேட்போமா? தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நிற்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்க என்னை தகுதிப்படுத்துங்க, உம்மை ஆராதிக்க என்னை தகுதிப்படுத்துங்க. எங்கள் மத்தியில் ஓலாவுகிற தேவனே சொத்துரும், எங்கள் மத்தியில் உலாவுங்க, எங்கள் மத்தியில் பேசுங்க. உங்களோட அபிஷேகத்தை தாங்க சப்பா. ஆமென். உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கேட்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கைகளை படுத்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை படுத்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே எங்கள் பரிசுத்தரே, குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை படுத்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆமே, ஆராதனை உமக்கு,
ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினிவாளை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே, அக்கினிவாளை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு அவ்வளோ பரிசுத்தம் நிறைந்த ஒரு அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யார் ஆராதிக்கிறோம்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த புதிய எருசலேமில் அந்த சியோனில் வாசம் செய்கிற அந்த தேவனை இந்த கால வேளையில் ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தையே நான் என்ன பண்ணுவேன், தருவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் ஜெயம் கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறாரா, அந்த சிங்காசனத்தை தருகிறாராம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒரு சிங்காசனத்தை வாஞ்சித்து இந்த கால வேளையில் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் பாடுவோமா? பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாம் கைகளை உயர்த்தி, வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கை உயர்த்தி, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு
ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த காலையில நம்முடைய வாழ்க்கையில என்ன தர விரும்புகிறார்னா ஜெயத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் ஜெயம் தருகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், சாபத்தை ஜெயிக்க வேண்டும், நோயை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு விசுவாச அறிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது ஆண்டவர் படைத்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து, எல்லாம் சத்தமாக சொல்லலாம், களி கூர்ந்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணுறாரு? உண்டு பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? அவரை களி கூர்ந்து துவரித்து பாட, அவருக்கு நன்றி செலுத்த. ஹல்லேலூயா. அவர் தேர பலத்தினால என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். அவர் தேர பலத்தினால் என்ன செய்கிறோம்? குடும்பத்தை பராமரிக்கிறோம். அவர் திறந்த பலத்தினால சபையை நடத்துகிறோம். அவர் திறந்த பலத்தினால எல்லாமே செய்கிறோம். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அவர் தான் நம்ம என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறார். அதனால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே உங்களை நான் மையம் பண்ணோம், என் வாழ்க்கையில் நீர் என்னோடு இருக்கும் போது தோல்வி இல்லை எனக்கு. ஹல்லேலூயா. பாவத்தில் தோல்வி இல்லை, அதில் எனக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ என் எதிர்க்கு வருகிற டெம்டேஷன், இச்சைகள், இது எல்லாத்துலேயும் தோல்வி எனக்கு இல்லை. ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தில் அதை என்ன பண்ணுவேன்? ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு உதவி செய்கிறவர் யார்? என் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய காரியங்கள்லேருந்து யார் உதவி செஞ்சால் நம்ம ஜெய ஜீவித்தை வாழ முடியும்? இயேசு உதவி செய்தால் மாத்தமே. அதான் அந்த பாடலில் சொல்லியிருக்கிறோம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக எதையும் செய்ய முடியாது, ஏனென்றால் கர்த்தர் என் சார்பில் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் பார்க்குறவங்க கிழக்கிலையும் மேற்கிலையும் எங்கிருந்து உங்களுக்கு என்ன வராது? ஜெயம் வராது. தேவனிடத்திலிருந்து மாத்திரமே ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளுக்கு அந்த விக்டோரியஸ் லைஃப் அவர் என்ன பண்ணுறாரு? தருகிறார். ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை தருகிறார். அதனால் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் படைத்து வெற்றியின் நாளது, இதில் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா என்று சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கை குலுக்கி ப்ரைஸ் லாட் சொல்லுங்கள். எல்லாம் ப்ரைஸ் லாட் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. ஒரு வருஷமே ஆன மாதிரி இருக்குது. சொல்லுங்க, ஒரு வருஷமே ஆன மாதிரி இருக்குது. சரி, பிரைஸ் லார்ட். சொல்கிறீங்களா? சொல்லிட்டீங்களா? ஓகே. இப்போ மகிழ்ச்சியோடு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருமே பாட போகிறோம். பாடுவோமா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு உங்கள் சத்தத்தில் எனக்கு வரணும். 2 நாட்களாக சொல்கிறாங்க, டீச்சர் அம்மாவும் சொல்கிறாங்க, சத்தம் சொல்லைன்னா 2 கை ஊற்றி 10 தட்டி சொல்லணும்னு சொன்னாங்க டீச்சர் அம்மா. சொல்லுங்க, நல்ல சவுண்டாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாடுவோமா இந்த காலையில் இந்த பாட்டை? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுவோம், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபையில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வில்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. சட்ட செயலிது அதிசயம் இது, கை தட்டி பாருங்கள். சட்ட செயலிது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்கள். விசுவாசமாய். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணைய வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணைய வந்தீரையா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றியின் ஜீவியத்தை வாழ வேண்டும். யாரை சார்ந்திருக்கும் போது அந்த வெற்றி கிடைக்கும்? இயேசுவை மாத்திரமே சார்ந்திருக்கும் போது அந்த வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஜெயம் தருகிற தேவன். அல்லேலூயா.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். வெற்றி கொடி, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வெற்றி கொடி பிடித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வரலாம், ஆவியானவன் நமக்கு எதிரே வந்து கொதி பிடிப்பார். ஹல்லேலூயா. அஞ்சாத என் மகனே, அஞ்சாத என் மகளே, 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, தேவனுடைய பிள்ளைய அணுகாது. ஆவின் பட்டை எனக்கு உண்டு, நான் ஈஸியாக வென்றிடுவேன். எல்லாம் அமர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் அமர்ந்திருந்து, காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின்னாதான் நடப்பேன். ஆவின் பட்டை எனக்கு உண்டு, அவருடைய பலன் எனக்கு உண்டு. கோலியாத்து வந்தாலும் சரி, பார்வோன் வந்தாலும் சரி, என் விசுவாச பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நான் எளிதாக முறியடைப்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் பாட்டிருக்குது? எதுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம்? அந்த காலத்தில் இருந்த முற்பிதாக்கள் எல்லாருமே இந்த வசனத்தை சார்ந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க. ஹல்லேலூயா. மோசே பற்றி ஏன் வாசிக்கிறோம்னா, மோசே ஒரு இரட்சகனாக தேவன் எழுப்பினார். இன்றைக்கி உங்களையும் உங்கள் பகுதியில் தேவன் ஒரு இரட்சகனாக எழுப்பியிருக்கிறாரு. எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் சில வேளையில் மோசேயை போல நம்ம என்ன பண்ணலாம்? தயங்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இது எப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாயோடு வாயாக இருந்து நமக்கு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செல்லு. உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் கடினமாக இருக்கிறதா, கவலைப்படாத. அதுக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு. நீ உன்னை ரட்சகனாக நான் எழுப்பி இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாத. எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது, முடிவு பண்ணுகிறது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. மோசேவை இந்த சைடு பார்த்து போ அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் பார்வோனோட இதயத்தையும் கடினமாக்கினவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவன் தான் கடினமாக்கினார். அவன் திருப்பியும் பின்னாட்டி வரான். ஏன் அது மோசேக்கு காட்டுறாருன்னா, ஏன் வாழ்க்கையில் அந்த சோதனை வருதுன்னா, சத்துருளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் கண்கள் சுற்றிலும் உனக்கு ஆபத்தாக இருக்கலாம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பின்னாடி பார்வோன் என துரத்திட்டு வருகிறான், முன்னாடி செங்கடல் நிற்குது. நான் பயப்பட மாட்டேன், ஏனால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நமக்கு நிரூபிக்க வேண்டும். இந்த வசனத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் அப்ளை பண்ண வேண்டும் தான் சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? நீ வெற்றி நடை பெறணும், உனக்கு முன்பாக மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. லைக் எ கிளவுட்ஸ், அத்தனை பேர் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக டக்குன்னு யோசிச்சுப்பார். உன் வாழ்க்கையில் சில விஷயத்தில் தோல்வியாக அவங்கள யோசிச்சுப்பார். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்தார்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் வருகிற தோல்வியெல்லாம் தோல்வியே அல்ல, நான் எளிதாக ஜெயித்திருவேன். ஹல்லேலூயா. நான் எளிதாக சுகந்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு வரும். அதனால் இந்த கால வேளையில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விதைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் தைரியமாக சொல்ல போகிறீங்க, தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா. வெள்ளம் போல சாத்தான் வந்தா சொல்லுங்க, அதுதான் பள்ளி கேட்கல. தோல்வி இல்லை எனக்குன்னு சொல்லணும். வெள்ளம் போல சாத்தான் வந்தா, 1000 தான் துன்பம் வாழ்க்கையில் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், கோலியாத் வந்தாலும், இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, என்னை அழைத்தவர் உண்மையில், அவர் ஜெயித்தது போல நானும் ஜெயிப்பேன். ஆமென். விசுவாசமாக இந்த பாடலை பாடுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். முதலாவது உட்காந்து நம்ம நடப்போம், உட்காந்து பாட்டு பாடி நடப்போம். அடுத்தது செகண்ட் டைமு எந்திரிச்சிட்டா நடக்க முடியும். ஏன்னா இதில் வீர நடைன்னு போட்டிருக்குது. நான் கூட இந்த பாட்டில் சரி உட்கார வச்சிடலான்னு பார்த்தா வீர நடை நடந்துடுவோன்னு இருக்கா. அப்போ வீரமாக நடக்கணும். சரிங்களா? எத்தனை பேர் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க? சோத்திரம். யாரை கை தூக்கிறீங்களோன்னு நினச்சேன். அப்போ எல்லாருமே தேவனுடைய பலத்தினால இப்போ நடக்க போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நடப்போன்னு? ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடத்திடுவோம். வெற்றி கோடி
வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியாமை கோடி பிடிப்பார். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியாமை கோடி பிடிப்பார். அஞ்சாதே அஞ்சாதே வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, மனதை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் வீடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் வீடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலவையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலவையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். ஓ வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடத்தினால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச பிசாசை வென்றிடுவோம். ஆமென். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? வீரமாக எழுந்து நிற்போம், வீரமாக பாடுவோம், வீரமாக நடப்போம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஏன்னா இது தேவனுடைய பிள்ளை, ஏசப்பாவோட பிள்ளை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, துன்பம் வந்தால் சோர்ந்து போகிறவன் உலகத்தான், துன்பம் வந்தால் தேவனை துதித்து பாடுகிறது ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. கட்டுகள்லேருந்து தான் பாட மாட்டான் உலகத்தான், சிறைச்சாலையிலையும் பாடுகிறவன் தான் யார்?
சொல்லுங்க. சிறைச்சாலையிலையும் பாடுகிறவன் யாரு? ஆவிக்குரியவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆவிக்குரியவன். ஒன்றும் சத்தம் ஆண்கள் சைட்லேருந்து வரலையே. ஆவிக்குரியவன். சிறைச்சாலையிலையும் பாடுகிறவன், துன்பம் வந்தா பாடுகிறவன். இப்போ துன்பம் வந்தா பாடுகிறவன் ஆவிக்குரியவன். 1000 தான் துன்பம் வந்தால் ஒரு துன்பம் இல்லை. என்ன பாட்டில் என்ன போட்டிருக்கு? 1000 துன்பம். எவ்வளோ அடித்தாலும் என்ன பண்ணுறான்டா? தாங்குறான்டா. யாரா அவன்? நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற அதிகாரமே அதுதான். நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள். அன்னைக்கு ஆதாமுக்கு அதுதான் தந்தார். அந்த ஜெய ஜீவித்தை தான் தந்தார். அவன் என்ன பண்ணிட்டான்? ஆதாம் என்ன பண்ணான்? கர்த்தாவே நீங்கள் தந்த அருமையான இந்த மனைவி தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு இவங்க அவங்கன்னு சாக்கு போக்கு சொல்லும் போது ஜெயஜீவியம் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம ஆதாம் அந்த இடத்துல நம்ம கற்றுக்கிறோம். தேவன் ஆதியாமத்தில் அவர் பேசுகிற தேவனாக இருந்தார். மனிதனோடு அவர் உலாவுகிற தேவனாக இருந்தார். எப்பொழுது அந்த துண்டிப்பு அவன் இழக்கிறானா? தேவனுடைய அந்த பிரமாணத்தை விட்டு விலகி செல்லும் போது தான். அதனால் இன்றைக்கி தேவன் நம்ம அனைவருக்கும் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காரு. தாயின் கருப்பத்திலேருந்து இந்த பாதையில் நீ சென்றேன்னா உனக்கு இங்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும், இங்கெல்லாம் சில சோதனைகள் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா கடைசியில் அழகாக எல்லாம் பண்ணி மகிமையில போயிடுவேன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணிட்டார் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. அதனால தான் சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதுமே, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், கர்த்தருக்குள் எப்பயுமே. சர்ச்சுக்கு வந்தால் எல்லாருமே என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இங்கே கர்த்தர் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவன் உலாவுகிறது. அதனால் எல்லா சகோதர சகோதரிகளாக எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம். அதனால் பக்கத்தில் இருக்கோம், கைகளை பிடிப்போமா? கைகளை பிடிப்போமா? பிரதர், நம்மளாம் வெற்றி பெற வந்திருக்கிறோம். வெற்றி பெற, தோல்வி அடைய வரல. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் சொல்லும் போது அவங்கள பார்த்து சொல்லணும், ஆவியானவர் தான் கொடி பிடிப்பார். ஹல்லேலூயா. கொடி பிடிச்சவங்களாம் உதவி செய்ய மாட்டான், ஆவியானவர் தான் கொடி பிடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடி பிடிச்சவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, ஆவியானவர் தான் நம்ம குடிப்பார். அஞ்சாத மகளே, அப்புறம் சொல்லுங்க, 1000 தான் துன்பம் வரதான் பிரதர் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும், உலகத்தில் பாடுகள் வரதான் செய்யும், அது உங்களை அணுகாது. சொல்லுங்க, அணுகாது. ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம். அப்போ அதை சுகந்தரித்து இந்த பாட்டை பாட போறீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பிரதர், இந்த விசுவாச பாடையில் சில வேளையில் அழகாக காடு மாதிரி செழிப்பாக இருக்குது, சில வேளையில் மேடாக இருக்குது, பின்னாடியே போயிட்டே இருக்கிறோம். எங்கப்பா எத்தனை கிலோமீட்டர்ப்பா கூட்டிகிட்டு போகிறான்? அது மாதிரி காடாக இருக்குது, மேடாக இருக்குது. சொல்லுங்க, பாதையில் காடு இருக்கும், மேடு இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். கர்த்தருக்கு பின்பாக நடப்போம். ஏன்னா நான் கலப்பையில் கை வச்சுட்டேன், பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை என் முன்னே, உலகமே என் பின்னே. அப்படி சொல்லுங்க. அப்புறம் கோலியாத்தை முடி போனால் சில வேளையில் பிரச்சனை வந்து நம்மளை காட்டிலும் பெருசாக இருக்கலாம், நம்ம எதிர்கொள்வதை காட்டிலும் பெருசாக இருக்கலாம். என்னடா பிரச்சனை, இதை நான் எதிரே பார்க்கல, இப்படி வந்து அமைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கோலியாத் என்ன குறிக்குது? ஒரு ஜெயண்ட். நம்மளை காட்டிலும் பெரிதாக எந்த காரியங்கள் உங்களை அச்சுறுத்தலாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடகத்தால் பிசாசை வென்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் அவசியம். இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம். எல்லாம் மகிழ்ச்சியா படுவோமா? ஆமென். கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஏனா கையா மட்டும்தான் நடக்கிறாரு. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நடப்போம் அப்படியே. நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். ஓ, வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே, அஞ்சாதே மகளே, ஓ, அஞ்சாதே மகளே, அஞ்சாதே
நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. விசுவாசமாய் ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகை வென்று விட்டோம். ஆமென். ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். களத்தில் கை வைத்திட்டோம். திரும்பி பார்க்க மாட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். களத்தில் கை வைத்திட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடத்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடத்தினால் விசுவாசை பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடத்தினால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடத்திடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிடிப்போம். அல்லேலூயா. என்ன பிடிப்போம்? வெற்றி கொடி பிடிக்கும். அல்லேலூயா. இதனால் நம்முடைய தேவன் யார்? ஜெயம் கொடுக்கும் தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்க வரல? வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு அப்படின்னா ஃபாதரு பாட்டே பாட மாட்டார். ஜீசஸ் சொல்லுங்க, அரை மணி நேரம் இதுலேயே போகும், அவருடைய நாமத்திலேயே போகும். சோத்ரம் ஹல்லேலூயா அப்படிம்பாரு. அது ரிப்பீட்டடாக சொல்ல வைப்பார் அவர் நாமத்தை. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணோம்? வொர்ஷிப் டைமில் நம்ம என்கேஜாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நானும் ஆண்டவரும் இணைந்து இருக்கிறோம். அவரை நான் துதித்து கொண்டே இருக்கிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோத்திரம் சொன்னால் ஆமென் சோத்திரம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆவியில் அந்த அனலை நீங்கள் என்ன பண்ணோம்? எழுப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் உள்ளவர், நம்ம மீட்க வல்லவர். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் அமர்ந்திருந்து பாடுவோமா அந்த பாடலை? எல்லாம் அமர்ந்திருந்து கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. எத்தனை ஸ்தோத்திரம்? கோடி ஸ்தோத்திரத்தை ஒரு நாள் சொல்ல வைக்கணும் நம்மளை. அப்போதான் தெரியும். கோடி ஸ்தோத்திரம் சொல்லிடுறது, 5 ஸ்தோத்திரம் சொன்னாவே இடுப்பு வலிக்குது, தண்ணி தாவடிக்குது. கோடி சோத்திரம் சொன்னால் காலையிலேருந்து இன்னும் எத்தனை நாள் கழித்து அது சோத்திரம் சொல்லி முடிப்போமோன்னு தெரியாது. நடுவில் ஒரு டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்குன்னு சொன்னாலும். ஆனால் ஈஸியாக
என்ன பண்ணிடுறோம்? கோடி சோத்திரம்ப்பா, முடிஞ்சு போச்சு, கோடி சோத்திரம். அதனால் இந்த கோடி சோத்திரம்னு ஒரு முறை தான் சொல்கிறோம். ஆனால் அது அர்த்தம் என்னன்னா கோடி டைம் சோத்திரம் சொல்லித்தரேன் ஏசப்பான்னு வருது. அப்போ ஒரு டைம் சொல்கிறது அந்த கோடி டைம் நம்ம சொல்கிற மாதிரி, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி சொல்லணும்? சந்தோஷமாக சொல்லிடணும். சொல்லுங்கள், சந்தோஷமா. தேங்க்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ், லவ் யூ, லவ் யூ ஸோ மச். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆமென். ஒரு இழுவை வரும் அங்கே, ரொம்ப ரொம்ப ரொம்ப, ஸோ வெரி க்யூட், வெரி நைஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்முடைய எக்ஸ்பிளைனை சொல்லும் போது அழுத்தமாக என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். அதுதான் நம்ம இப்போ கோடி சோத்திரம் சொல்லும் போது நம்முடைய முழு பலத்தோட கோடி கோடி சோத்திரம். அப்போ அந்த சோத்திரத்தை கம்பீர சத்தத்தோடு செலுத்த போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லலாமா? பாடுவோமா? ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியாய் உயர்த்துவே. நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். சொல்லுவோம். கர்த்தரே என் பலன், எவருக்கும் அஞ்சிலே. கர்த்தரே என் பலன், எவருக்கும் அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுவோம். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார்.
வார்த்தையை அனுப்பியே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வானெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வானெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. உண்மை தேவனே உருகாம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருகாம் நிறைந்தவர். என்னையும் காப்பவர் உறங்குவதில்லையே. என்னையும் காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வானெல்லாம் ஸ்தோத்திரம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வானெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜெயந்தார் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. நம்ம பிறந்ததுலேருந்து மகிமையில் சேர வரை வாழ்நாளெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அப்பேற்பட்ட நல்ல தேவனை இந்த காலை வேளையில் நம்ம அனைவரும் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நக்கினி நெருப்பாய் இறங்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் உடைய அபிஷேகத்தை தந்து என்னை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியம், ரட்சிப்பு அவசியம். மூன்றாவதாக ஒரு பெரிய காரியம் நம்மளுக்கு தேவை, அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெறும்போது நம் சபையாக எழும்புவோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றனுடைய வாழ்க்கையில தான் இந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெயம் கொள்கிற அந்த ஜீவியம் அபிஷேகம் பெற்றனுடைய வாழ்க்கையில் மாத்திரமே காணப்படும். அந்த அபிஷேகம் அக்கினியாய் நம்ம மேலே இறங்கும் போது, அனலாக இறங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்காக கொழுந்து விட்டு எறிவோம். ஹல்லேலூயா. எலியாவின் சபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் இசப்பா அன்னைக்கு அபிஷேகம் ஏசாயாவை தொட்டது. அன்னைக்கு அபிஷேகம் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கிற்று. அபிஷேகம் எந்தெந்த இடத்துல அது நிழலிட்டதோ அந்த இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்தது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன இந்த காலை வேளையில் பலப்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்போமா? எல்லாம் எழுந்து நின்று கேட்போமா? எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில் இருக்கும் போது நான் இன்னும் உமக்கென்று நான் பலனற்று பெற்று அபிஷேகத்தை பெற்று இன்னும் உமக்கென்று ஜெய ஜீவித்தை வாழ முடியும். எஸ்அப்பா, அன்னைக்கு எங்களுடைய அப்போஸ்தலர்கள் மேலெல்லாம் இறங்குனீங்க, ஒவ்வொரு மேலேயும் இறங்குனீங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கேட்குறோம் அபிஷேகத்தை, ஒவ்வொரு வாரமும் பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் எங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய அபிஷேகத்தை தந்து எங்களை பலப்படுத்தி ஒரு ஜெய ஜீவத்தை வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஏனென்றால் நீர் வெற்றி சிறந்த தேவன். ஆண்டவரே, நீர் ஜெய கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெய கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்களும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் சில வேளையில் தோல்விகள் எட்டி பார்க்கலாம், சில வேளையில் பாவங்கள் எங்களை மேற்கொள்ளலாம், சாபங்கள் மேற்கொள்ளலாம், வியாதிகள் மேற்கொள்ளலாம். இதை எல்லாத்திலையும் ஜெயிக்கணும்ப்பா.
நீர் எப்படி ஜெயித்தீரோ அதே போல் உங்களுடைய பிள்ளையாகிய நானும் ஜெயிக்கணும். அதனால் வாஞ்சியோடு இந்த ஒரு பாடலை நம்ம பாடி நாம் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அதனால் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாருங்க தகப்பனே என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். கேட்போமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தோன்றினீரே மோசே அழைத்து பேசினீரே, முச்செடி நடுவே தோன்றினீரே மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு வரு தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு வரு தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நாவுகளாக அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாலே அப்போஸ்தலரே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் முற்றிக்கம் செய்த எங்களை நிரப்பும் ஆவியினால். இருண்ட உலகத்தில் முற்றிக்கம் செய்த எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி
சொல்லுங்கப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் வழி நடத்தும். கேட்போம் வாஞ்சோடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் வழி நடத்தும். 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாழும் தேவா. இன்று தேவை தேவை தேவா, இப்போ தாழும் தேவா. தேவை தேவா, இப்போ தாழும் தேவா. பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்று தேவை தேவை தேவா, ஏசப்பா. இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. சொல்வாரே கேட்கலாம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கேட்போம். அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா உங்க வல்லமை இன்றே தேவை தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே இடம் அசைய எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் ஜனத்தின் மேலே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே எங்கள் குடும்பத்துல எங்கள் குடும்பத்தில் அசைவாடுவே எங்கள் சபையில எங்கள் சபையில் அசைவாடுவே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே அப்பா எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே அசைவாடுவே Hallelujah, 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 hallelujah. தேவனுக்கு மகிமை Hallelujah, 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 hallelujah. சொல்லுவோம் Hallelujah, 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 hallelujah. ஆமென் Hallelujah, 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 hallelujah. எல்லா காரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை காலை வேளைகளில் மத்தியில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் சபையில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஜெயம் எடுக்கிற ஜீவத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக சொல்லுகிறோம். ஜெயம் பெற்று வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நிறைவான ஒரு வாழ்க்கை ஜெயம் பெற்று ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ ஆவியானவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவ்வாறு செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். சரி, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32வது அதிகாரம், சங்கீதம் 32, பழைய ஏற்பாட்டில் 688வது பக்கம். சங்கீதம் 32 பழைய ஏற்பாட்டில் 688வது பக்கம். இந்த சங்கீதம் இது தாவீதின் சங்கீதமாக சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை பாடினது தாவீது. இது மஸ்கீல் என்னும் ராகத்தில் பாட வேண்டிய சங்கீதம் ஆகும். இந்த சங்கீதத்தின் கீழே கொடுத்துருப்பாங்க, மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். அப்போ மஸ்கீல் என்பது ஒரு விதமான ஒரு ராகம். இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் அப்படி சொல்கிறோம்ல, அதுபோல் அந்த மியூசிக்குள்ளே ராகம் இருக்குது. அப்போ இந்த சங்கீதத்தை அந்த மஸ்கீல் என்ற ராகத்தில் பாடணும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். சரி, இந்த சங்கீதம் மொத்தம் 11 வசனங்களை உடையது. இது தாவீதின் போதக சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சங்கீதம் ஒரு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அதிகாரமாக காணப்படுகின்றது. கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று அதனுடைய சந்தோஷத்தை தாவீது வெளிப்படுத்துகிறார். சரி, இந்த சங்கீதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா,
இயேசு கிறிஸ்துவை பற்றி நேரடியாக சொல்லப்படலை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் தியானத்துக்கென்று 3 வசனங்களை கர்த்தர் வெளிப்பாடாக கொடுத்தார். எனவே அவற்றை நாம் சற்று தியானித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. முதலாவதாக முதல் 2 வசனங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது என்ன சொல்கிறாரு? நம்முடைய பாவம் இல்லை, ஜனங்களுடைய பாவம் இல்லை, உலகத்தினுடைய பாவம் இல்லை, எவனுடைய பாவம், எவனுடைய மீறுதல், எவனுடைய அக்கிரமம். அப்போ அந்த எவன் யார்? அந்த எவன் தாவீது சொல்றாருல்ல, எவனோத்தனோட பாவம் மன்னிக்கப்படும், எவனோத்தனோட அக்கிரமம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த எவன் யார்? இல்லை. யாருக்கா தெரியுமா அந்த எவன் யார்? அவன் சொல்றான் நான் தான் அப்படின்னு. இல்லை, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படும். அவர் யாரை முன்குறித்திருக்கின்றாரோ அவர்களுடைய பாவம் மூடப்படும். அவர் யாரை முன்குறித்திருக்கின்றாரோ அவர்களுடைய அக்கிரமம் எண்ணாதிருப்பார். அவர் யாரை முன்குறித்திருக்கின்றாரோ அந்த ஆவியில் இருக்கிற கபடம் இல்லாத இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனை தேடி வரோம், நாம் ஆராதனை செய்கிறோம், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அது பிரச்சனை இல்லை, அது சந்தோஷம் இல்லை, அவங்கெல்லாம் பாக்கியவான் இல்லை, அவங்கெல்லாம் பாக்கியவதி இல்லை. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்க பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டுட்டோம், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நாம் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறோம், அதனால் நாம் பாக்கியவான்கள் அல்ல. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கின்றிருக்காரோ அவங்களே பாக்கியவான்கள், அவங்களே பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்துறாங்க. இப்போ 2 பேரும் கடவுள்கிட்ட போகிறாங்க, சரிதானே? 2 பேரும் ஆராதனை செய்கிறாங்க, 2 பேரும் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, 2 பேரும் தன்னுக்குரிய வீட்டில் முதலானவற்றை கொடுக்குறாங்க. ஆனால் காயின தேவன் தெரிந்து கொண்டார், முன்குறித்துட்டார். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்போ கைவிடப்பட்டது யாரு? இன்னைக்கு நாம் காணிக்கை கொண்டு வந்துருக்கோம். ஆபேலா காயினா? நாம் காணிக்கை செலுத்தது பெரிதல்ல, நம்முடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கணும். அப்போ யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்திருக்கின்றாரோ அவர்களுடைய காணிக்கையை மட்டும்தான் தேவன் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், ஆசீர்வாதம் தரேன், எல்லாம் தரேன். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது யாருக்கு? முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்னும் சொல்கிறாரு, ஒரு 2 கிறிஸ்தவர்கள் இயந்திரம் அறுத்து கொண்டிருப்பார்கள், 2 கிறிஸ்தவர்கள் வயலில் வேலை செய்வாங்க. அதில் ஒரு கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ளப்படுவான், ஒரு கிறிஸ்தவன் கைவிடப்படுவான். நாம் தெரிந்து கொள்ளப்பட போகின்றோமா, கைவிடப்பட போகின்றோமா என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். முதலாவது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ.
அப்போ மீறுதல் என்றால் என்ன? மீறுதல் என்றால் என்ன? கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கார். ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தல் 22:21 வரை வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மீறுபவன் எல்லாம் பாவி. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன பண்றாங்க? தனக்கு ஏற்ற வசனத்தை, தனக்கு எது எளிமையா இருக்கோ அது மாதிரி வசனங்களை, தனக்கு தன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த வசனங்களை மட்டும் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நான் வசனத்தின்படி செய்கிறேன் என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்வார். அடுத்து, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவம் என்பது மன்னிக்கப்பட்டதாக தாவீது சொல்ல, மூடப்பட்டது என்று தாவீது சொல்றார். அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களில் தாவீது வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பாவம் என்பது, பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறை பலி செலுத்துவார்கள். அந்த பலி பாவத்தை மூடும், பாவத்தை மறைக்கும், பாவத்தை மன்னிக்காது. அப்போ இந்த வசனம் எப்போ நிறைவேறுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவால் இந்த வசனம் நிறைவேறுது. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் சொல்லுங்க காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு வரும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. இந்த வசனம், அதாவது இந்த பாவ மன்னிப்பை நிறைவேற்றினது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பாவம் என்பது மன்னிக்கப்படலை, மூடப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவமானது மன்னிக்கப்படணும்னா அதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்து, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அக்கிரமம் என்றால் என்ன இருக்கா தெரியுமா? அக்கிரமம், உங்களுக்கு ஒரு கடமை இருக்கும். எனக்குன்னு ஒரு கடமை, இதெல்லாம் நான் செய்யணும், இது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் செய்ய தவறினா அது அக்கிரமம். ஒரு தகப்பனா நான் பிள்ளைக்கும் மனைவிக்கும் நான் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும். அந்த கடமையை நான் செய்ய தவறுனா நான் அக்கிரமக்காரன். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கும் பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அந்த கடமையை மீறும்போது அவர்கள் அக்கிரமக்காரர்கள். ஹல்லேலூயா. இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இயேசுவை போல வாழணும்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்படி வாழாதவர்கள் இயேசுக்கிட்ட போகிறாங்க, நாங்கள் ஊழியம் செஞ்சோம், நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உமக்கு காணிக்கையை கொடுத்தோம், உபவாசம் இருந்தோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, அக்கிரமக்காரரு, உன்னோட கடமையை நீ சரியாக செய்யலை, நீ கிறிஸ்தவன் சொல்கிறதில்ல உனக்கு பெருமை இல்லை, கிறிஸ்தவன் நீ ரட்சிக்கப்பட்ட நீ பாக்கியவான் அல்ல, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா, நீ சபைக்கு வந்து ஊழியம் செய்தா அல்லது திருவிருந்தில் கலந்து கொண்டா நீ பரலோகம் போயிடலாம் அல்ல. உன் கடமையை செய்யாதனால நீ அக்கிரமக்காரன். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கடமையை நம்ம என்ன செய்யணும்? நிச்சயம் செய்யணும். இது என்மேல் விழுந்த கடமை. இப்போ கர்த்தராகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் நம்ம மேல் விழுந்த கடமையை நம்ம செய்கிறோமா? கிறிஸ்தவனா எப்படி வாழணும், கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும், கிறிஸ்தவனா எப்படி பேசணும், அந்த வெளிப்பாடு நம்ம கிட்ட இருக்கானா? இல்லை. அப்போ நாம் கடவுளுடைய பார்வையில் யாரு சொல்லுங்க? என்னுடைய பார்வையில் விசுவாசிகள், போதகருடைய பார்வை விசுவாசிகள், உலகத்தார் ஜனத்தினுடைய பார்வையில் நீங்கள் தேவ ஜனங்கள். ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடமையை மீறுவதால் கடவுளுடைய பார்வையில் நாம் அக்கிரமக்காரர்கள். எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம்
கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கபடம் என்றால் என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரம் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட உரையாடுவார்கள், நம்மக்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் வீட்டுக்கு போய் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவனுக்கு இந்த பிரச்சனை, இவன் இப்படி மாட்டிக்கிட்டான், இப்படி வியாதி வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமோ, நம்மளால் முடிஞ்சு யாராருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு, இன்னும் சிலதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸே வச்சுருவாங்க. இருக்காங்களா? இப்படிப்பட்ட தேவஜனம் கபடு உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்களை நம்பி ஒருத்தர் வராங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீங்கள் தராட்டி போனாலும் பரவாயில்ல. ஆனால் அவர்களுடைய குறைகளை, அவருடைய குற்றங்களை, அவருடைய பாவங்களை, அவருடைய மீறுதலை மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. உங்களை நம்பி தானே சொல்கிறாங்க, நான் இப்படி மாதிரி தெரியாமல் செஞ்சுட்டேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. சபையில் வந்து மைக்கு வாங்கி சாட்சியாக சொல்கிறாங்க, நான் இது மாதிரி பாவம் பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கன்னு. இல்லையே, நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிறோம், அதில் சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி இருக்கின்ற ஜனக்கூட்டம் கபடு உள்ள ஜனக்கூட்டம். புரிந்து கொண்டீர்களா? நாம் எந்த நிலையில் நிற்கின்றோம்? அப்போ யாவன் பாக்கியவான் என்றா, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆராதனை செய்கின்ற நான் பாக்கியவான். எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, நல்ல மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, நல்ல சபை இருக்குது, நல்ல போதகர் இருக்காங்க, உபதேசம் நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இருக்குது, நான் பாக்கியவான் இல்லை. தவறாக புரிந்து கொண்டு தேவனை ஆராதனை செய்து கொண்டு உள்ளோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நாமே சிந்தித்து பார்க்கணும். இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார். இப்போ நாம் எல்லாம் பரலோகம் போவதற்கு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 32:9. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாய் சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க, ஒரு ஆட்டை மாட்டை கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கிறிஸ்தவனே உன் வாயை நீ கட்டு. ஹல்லேலூயா. இது ஏன் கிறிஸ்தவனேன்னு சொல்கிறேன்னா, கோவேறு கழுத. கோவேறுனா என்ன? ராஜா ஏறுகின்ற, கோ என்றா ராஜா, ராஜா ஏறுகின்ற கழுதை. நம்ம குருத்தோலை ஞாயிறில் இந்த பற்றி நம்ம நிறைய தியானித்து இருக்கின்றோம். சரி, அப்போது ராஜா ஏறுகின்ற கழுதையாக யாரை அர்ப்பணிச்சிருக்கின்றோம்? ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட வாங்கப்பா, என் மேலே பயணம் செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம அர்ப்பணிட்டு இருக்கின்றோம். அப்போ இந்த ராஜா ஏறுகின்ற கழுதை எதை கட்டி இருக்கணும்? அப்படி தானே இருக்கு. ஹல்லேலூயா. கோவேறு கழுதை, ராஜா ஏறுகின்ற கழுதையாகிய நீ உன்னுடைய வாயை கட்டு. நாவானது, இந்த நாவில் தான் உங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதமும் மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? வேதத்திலையா? நீங்கள் கொடுக்குற காணிக்கை இல்லையா? உங்கள் உபவாசத்துலையா? எங்கே இருக்கு? யாருடைய நாவில்?
என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை சாபமாக போகணும்னா அதுக்கு காரணம் நான் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, உன்னோட வாயை நீ கட்டு. இது 2 அர்த்தங்களை உடையது. வாயை கட்டு, இது 2 அர்த்தங்களை உடையது. ஒன்று, உன்னுடைய பேச்சு சரியா இருக்கணும். அதுக்கு தான் சொல்றாரு, குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுபோல் உன்னுடைய வாய்க்கு கடிவாளத்தை போடு. ஏன்னா நீ சரியா பேசணும். குதிரை கடிவாளம் இல்லைன்னா அதையே சுற்றி பசுமையாக நிறைய காணப்படும், அதை மேக போகும், அதை தேடி போகும். அதுபோல் உன்னுடைய வாய் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பற்றி பேசக்கூடாது. உன்னுடைய வாய் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அதை அடையணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு வரக்கூடாது. உன் வாய்க்கு நீ கடிவாளத்தை போடு. அப்போ கடிவாளம் போட்டால் அந்த வாய் எப்படி இருக்கும், அந்த குதிரை எப்படி பார்க்கும், ஒரே பார்வை தான் இருக்கும். ஆமாம், அதுபோல் நம்முடைய வாய்க்கு நம்ம கடிவாளத்தை போட்டு, நம்முடைய வாய் எப்போ ஒரே பார்வை எதை பற்றி இருக்கணும், விசுவாசமான வார்த்தை, விசுவாசமான வாழ்க்கை, இதை மட்டும்தான் இந்த வாய் பேசணும். அவ்விசுவாசமான வார்த்தை வந்தால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. 2வது, உன் வாரினால் கட்டு. 2வது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ போஜன பிரியனாய் இருந்தால், நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில கத்துவி. கடவுள் மனுஷனை படைக்கும் போது ஆதாமுக்கு சுகர் இருந்துச்சா, ப்ரெஷர் இருந்துச்சா, கொலஸ்ட்ரால் இருந்துச்சா, எந்த வியாதியாவது இருந்துச்சா? இல்லை. ஏவாளுக்கு இருந்துச்சா? இல்லை. ஆபேலுக்கு இருந்துச்சா? காயினுக்கு இருந்துச்சா? சேத்துக்கு இருந்துச்சா? யௌனோக்கு இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு இருந்துச்சா? யாக்கோபுக்கு இருந்துச்சா? ஈசாக்குக்கு இருந்துச்சா? ரெபேக்காளுக்கு இருந்துச்சா? இல்லை. சந்ததி பெருக 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 கடவுள் லிஸ்டே கொடுத்துட்டாரு. தம்பி, இதெல்லாம் நீ சாப்பிடு, நீ இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் உனக்கு கேடு விளைவிக்கும்னு கடவுள் லிஸ்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கல. பிற்பாடு கடவுள் பேசுகிறாரு, ஐயா நீ போஜன பிரியனா இருக்க, உன்னோட தொண்டையில் கத்தி வையே, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத, பெருந்தீனியாக்காரராய் பெருந்தீனிக்காரராய் இருக்காதன்னு வேதம் சொல்கிறது. அப்போது இந்த உலகத்தில் என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன புதுசு புதுசாக வருதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் கர்த்தர் கொடுத்த இந்த உடலை வியாதியாக மாற்றிட்டு திரும்ப கர்த்தர்கிட்டயே எனக்கு சுகர் குறையணும், ப்ரெஷர் குறையணும், முட்டி வலிப்பு குறையணும், எனக்கு என்னுடைய இதய அடைப்பு மாறணும், எனக்கு இருக்க வியாதியெல்லாம் போகணும். வியாதி கடவுள் கொடுத்ததா சொல்லுங்க? உன்னுடைய வாயை நீ கட்டாதனால உனக்கு வந்தது வியாதி. புரிந்து கொண்டீர்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களா சாட்சியா வாழணும்னா நம்ம வாயை என்ன பண்ணணும்? கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்முடைய சகல காரியங்களிலும் நாம் குற்றமில்லாதவர்களாக காணப்பட வேண்டும். இது தேவனுடைய சாட்சி. உலகத்தார் முன்பாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குற்றத்தையும் இந்த உலகம் காணக்கூடாது. அது நம் சொல்லிலும் நம் செயலிலும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும். நாம் தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்து கொண்டு கர்த்தருடைய பரலோகத்தில் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நுழைவோம். கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின உமது கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக மாற்றி நாங்கள் உம்முடைய வருகையிலே பாக்கியவான்களாக கடந்து வர வேண்டுமாய் செபிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாவை நாங்கள் கட்டி, எங்களுடைய வாயை நாங்கள் கட்டி, ஆண்டவரே, எங்களுடைய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உன்னதமான உடலை
நாங்கள் மிகவும் பாதுகாப்போடு பத்திரப்படுத்தவும், நாங்கள் சரியான வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை பேசி உம் நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.